ஃபைனலாக யமஹாவோட ஆர்எக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த 2025ல் லான்ச் பண்ண போகிறதா யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆர்எக்ஸ் 100 அப்படிங்கிற நேமில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு R15யோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் பில்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற பவராக இருக்கட்டும், டார்க்காக இருக்கட்டும், இல்லாட்டி இனிஷியல் பிக்கப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு R15 இன்ஜினோட அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஆர்எக்ஸ் 100 மாடல் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அப்படி பில் பண்ணும்போது நமக்கு டெஃபினட்டாக 1,50,000 மினிமம் எக்ஸோரூம் ப்ரைஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரைஸ் வந்து கொடுத்தாக்கணும். பட் 100 சிசியில் அந்த மாதிரியான ஒரு இன்ஜின் கொடுத்து 1,50,000 கொடுக்கறது ரொம்பவே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதனால யமஹா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆர்எக்ஸ் அப்படிங்கிற நேமில் 440 இல்லை 400 சிசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கிராம்ப்ளர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறதா யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்எக்ஸ் 100 அப்படிங்கிறத தாண்டி RX 400 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஹார்லி டேவிட்சனோட X440, அதுக்கப்புறம் ஹீரோவோட மேவரிக் 440 இந்த மாதிரியான பைக், அப்புறம் டிவிஎஸோட ரோனின் 225 மாதிரியான ஸ்கிராம்ப்ளர் பைக்குக்கெல்லாம் ஒரு தரமான ஒரு ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறத யமஹா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் RX அப்படிங்கிற பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. பட் அஃபோர்டபுளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாதுங்க. ஸோ RX 400 அப்படிங்கிற பைக் இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக 400 சீசிங்கும் போது நம்ம ஒரு 3 lakh rupees எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை RX 100 லான்ச் பண்ண போகிறாங்க, 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜினாக வருது அப்படிங்கிற பட்சத்திலையும் R15யோட இன்ஜின் கொடுக்குறாங்க, அந்த பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து RX 100 பில்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக 1,40,000 மேலே தான் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து வரும். இல்லை FZ இன்ஜினோட பிளாட்ஃபார்ம்ல இருந்து அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம எதிர்பார்க்குற 1,20,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் RX 100க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே 400 சிசி RX மாடலாக இருந்துச்சுன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ், ஆப்ரேட்டான ஹேண்டல் பார்ஸ், 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டியூவல் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, TFT கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா நியூ ஃபீச்சர்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த RX 400ல கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2025ல எதிர்பார்க்காத RX 100 பைக், அதாவது RX மாடலில் நமக்கு ஒரு பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 3 பைக்கை யமஹா கிட்ட இருந்து இந்த RX மாடலில் எதிர்பார்க்கலாம். RX 100 ஆப்வியஸாக நம்ம ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ரீலான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா RX 400 சிசிங்க. ஸோ 400 வந்ததுன்னா நிறைய பைக்குக்கு ரைவலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா RX 250 அப்படிங்கிற ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எந்த பைக் லான்ச் பண்ணாலும் அது ஒரு ஸ்கிராம்பிள் மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 400 சிசி என்னை பொறுத்த வரைக்கும் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஏன்னா 100 சிசி அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியாவில் நிறைய பைக் பிராண்ட்ஸ் வந்து சூப்பரான கான்ஃபிகரேஷனில் இருக்குது. நமக்கு பழைய மாதிரியான RX 100 வந்துச்சுன்னா ஓரளவுக்கு பெஸ்ட் R15 இன்ஜின் பிளாட்ஃபார்மில். பட் வரலனா அதுக்கு இந்த RX 100 வராமலே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து யோசிக்க போகிறோம். அதனால் RX 400 இல்லை RX 250 வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்காக இருக்கும். ஸோ இந்த பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி யமஹா கிட்ட இருக்கக்கூடிய SCR 950 அப்படிங்கிற பைக்கோட ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா XSR மாடலோட ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தாலும் நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ல RX அப்படிங்கிற நேமில் ஒரு பைக் இந்தியாவில் யமஹா அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இதோட அப்டேட்ஸ் என்ன இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறத யமஹா கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்ம சேனலில் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், டீட்டெயில்ஸ், நியூஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ குட்